இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாக அந்த வார்த்தை சொல்கிறது. நம்மிடத்தில் வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால் நம்மை தேடி திரள் கூட்டமான ஜனங்கள் வருவார்கள். இன்னும் அது ஒளியாக மாறும் பொழுது, இன்னும் பிரகாசிக்கும் பொழுது ராஜாக்கள் கூட நம்மை தேடி நடந்து வருவார்களாம். ஆனால் வெளிச்சம் இல்லாவிட்டால், ஒளி இல்லாவிட்டால் என்னாகும்? யாராலும் நாம் தேடப்பட மாட்டோம். அசட்டை பண்ணப்பட்டு தூக்கி எறியப்பட்டவர்களாக தான் மாறிவிடுவோம். சீஷர்களை இயேசு தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லாரும் அவர்களை அற்பமாகத்தான் பார்த்தார்கள். மீன் பிடிக்கிறவர்களை, தள்ளப்பட்டவர்களை, அப்படி கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்கவர்கள் சீஷர்களாய் வந்தார்கள். எல்லோரும் பார்க்கும் பொழுது இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், இவருக்கு என்ன தெரியும் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவர்கள் பேதையர்கள், இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது, இந்த தைரியம் எப்படி வந்தது, இவ்வளவு அழகா பேசுகிறார்களே, அவ்வளவு வல்லமை அவர்கள் மூலமா வெளிப்பட்டது எப்பொழுது? இயேசுவானவர் கையில் அவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது. அதோடு மட்டுமல்லாமல் ஆவியானுடைய ஆளுகைக்கு தங்களை முழுவதுமா விட்டுக் கொடுத்தார்கள். அந்த ஆவியானுடைய நிறைவு அபிஷேகம் அவர்களை நிறைத்த பின்பு அவர்கள் போகிற இடமெல்லாம் பலத்த காரியங்களை செய்தார்கள், பலத்த அசைவுகளை ஏற்படுத்தினார்கள். பேதுரு மற்ற அப்படி சீசலை பார்க்கும் நிழல்களில் கூட வல்லமை இருந்தது. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவனுடைய ஆரம்பம் அற்பமாய் தூக்கி எறியப்பட்ட இதில் இவர்களாய் ஒன்றுக்கும் உதவ மாட்டார்கள் என்றுதான் உலகம் சொன்னது. ஆனால் அதே உலகம் இவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர்கள் மூலமாய் நன்மை உண்டாகிறது என்று சொல்லி அவர்களை பின்பற்ற அவர்களை தேடி வர கூட்டம் கூட்டமாய் ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சமயம் இந்த பழைய பொருட்களை எல்லாம் ஏலம் எடுக்கிற ஒரு கடை. இப்போ நிறைய ஜனங்க அதுல ஏதாவது நல்ல பொருள் கிடைக்குமா ஏலம் எடுக்கலான்னு வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. சில பொருள்கள் ஏலம் போய்கொண்டே இருக்கவர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு பொருள் எடுக்கிறார். அது ஒரு வயலின். அது பழசா, ஒன்றுக்கு உதவாம இருக்குது. அந்த கடையை வைத்திருக்கிற அந்த பழைய பொருட்களை விற்பனை செய்யற மனிதன் 10 ரூபாய்க்கு ஏலத்தை ஆரம்பிக்கிறான். இந்த வயலின் யாருக்கு வேணும்? இது 10 ரூபாய் சொல்லும் பொழுது யாருமே வாங்கவில்லை. அழுக்கடைந்து போய் ஸ்டிங்கு போய் கிடந்துச்சு. அதை தூக்கி அப்படியே வச்சுட்டாரு. யாருமே அதை வாங்க வரல. அடுத்த ஏதாவது பொருள் எடுத்து பண்ணலான்னு போகும்போது ஒரு பெரியவர் அந்த கூட்டத்தில் நின்றவர் எந்திரிச்சு வருகிறார். அவர் வந்து அந்த வயலினை எடுத்து கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி, ஸ்டிங் எல்லாம் நல்லா டியூன் பண்ணி ஒரு அழகிய ஒரு பாடலை வாசிக்கிறார். ஒரு தெய்வீக இசை அதிலிருந்து வெளிப்படுகிறது. அந்த இசையில அத்தனை பேரும் மயங்கி விடுகிறார்கள். அடுத்து நிற்கிறார்கள். அந்த வயலின் என்ன பண்றாங்க, வைத்து விட்டு அவர் போய்விட்டார். ஏலம் விடுகிற அந்த கடை ஓனர் அதை எடுத்து கையில் எடுக்கும் போது போட்டி போட்டுக்கொண்டு அதை 1000, 2000 எவ்வளவு நாளும் நாங்கள் வாங்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி அதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அதிக பணம் கொடுத்து கூட வாங்குவதற்கு நாங்க ரெடின்னு சொல்ல அளவுக்கு அந்த வயலினுடைய மதிப்பு மேன்மை மாறிவிட்டது. காரணம் என்ன? அதனுடைய ஸ்ட்ரிங் ஒழுங்குபடுத்தப்பட்டது, அதனால சுத்தப்படுத்தப்பட்டது. அது சரியான அந்த மனிதன் கையில போய் அது பயன்படும் பொழுது இதுவும் பயனுள்ளதா மாறிவிட்டதே என்று சொல்லி கண்டு கொண்டார்கள். அதில் இந்த வெளிச்சமும் வெளிப்பட்டது. நடந்தது என்ன? அதற்கு ஒரு பெரிய மேன்மை வந்தது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. ஒருவேளை நீ கரண்ட் மோட்டா இருக்கலாம், யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நான் இருக்கிறேன்னா நான் வாழ்ந்த எண்ணத்திற்கு என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, ஆண்டோடைய கரத்துல நீங்க உங்களை கொடுத்துட்டீங்கன்னா அழகா டியூன் பண்ணுவாரு. அழகா அதிலிருந்து நன்மைகள் வரும்படியாக செய்வார். யாரால் அற்பம் எண்ணப்பட்டார்களோ, யாரெல்லாம் நம்மை புறக்கணித்தார்களோ, இவர்களெல்லாம் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்களோ, அந்த ஜனங்களுக்கு நாம் தேவைப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் உயர்த்தி நம் மூலமா நன்மை உண்டாகும்படியாக கர்த்தர் கிரியை ஆரம்பித்து விடுவார். ஆண்டோடைய கருத்துல கொடுத்து பார்ப்போமா? முழுவதும் கொடுத்து என் மூலம் நம்முடைய வெளிச்சம் வெளிப்படட்டும் அப்பா.
என் மூலமாய் என்னிடத்திலிருந்த ஒளி புறப்படட்டும் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். உடைந்து போன, நொறுங்கி போன, ஒன்றுக்கு உதவாத பாத்திரமாக இருந்தாலும் அதை உருவாக்குகிற இயேசு இருக்கிறார். அதற்குள் தமது ஆவியை ஊற்றி உயிர்ப்பிக்கிற நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அதை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பயனற்றதை கூட பயனுள்ளதாய் மாற்றுகிற தேவன் நீர். உடைந்ததை கூட உருவாக்குகிறவர் நீரப்பா. யூஸ்லெஸ், நீ அவ்வளவுதான் வயதாகிட்டால் அது முடியாது, நீ என் நன்மையே உண்டாக போவதில்லை என்று சொல்லி சொன்னாலும் அங்கிருந்து கூட நன்மையை உண்டாக்குகிற தேவன். கற்பாறைகளில் நீருற்றை ஏற்படுத்தினவரப்பா. மாறவை போல கசப்பாக நீங்க வாழ்க்கை மாறி இருக்கலாம், இனி இது மதுரமாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லையா? அதை கூட நீ மதுரமாய் மாற்றினது போல என் மாற்றிக் கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். பலவீனத்தில் இருக்கிறவர்கள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், இனி அவ்வளவுதான் மருத்துவத்தால் கைவிடப்பட்டவர்களை கூட மீண்டுமாய் உயிர் கொடுத்து அல்லது மீண்டுமாய் உயிர்ப்பித்து இன்னொரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வல்லவரா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும், பயனுள்ளவர்களாய் மாறும்படியாய் உம்முடைய வல்லமையினால் மாற்றத்தை ஏற்படுத்துவீராக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை அவர் கையில கொடுப்போம். யூஸ்லெஸ்ஸா இருக்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லா மாறும். அது நீங்க பார்க்க போறீங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமா நாளை தினம் சந்திப்போம். படைப்பின் காரணனே, கழிமை